நம்ம பெரியவங்க அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வாங்க. அந்த இறைவன் நம்மள கூப்பிட்டா மட்டும்தான் அவரோட கோவிலுக்கு நாம போக முடியும் அப்படின்னு. இந்த வார்த்தை தமிழ்நாட்டுல இருக்கிற இந்த 5 அபூர்வமான முருகன் கோவில்களுக்கு 100% பொருந்தும். ஏன்னா நீங்க நினைச்ச உடனே இந்த கோவில்களுக்கு போயிட முடியாது. அதிலும் இந்த 5வது கோவிலுக்கு போக நினைச்சாலே பல தடைகள் வருமாம். அந்த தடைகளை எல்லாம் தாண்டி உங்களை முருகன் கூப்பிட்டா நீங்க உண்மையிலேயே பெரிய அதிர்ஷ்டசாலிதான். அது எந்தெந்த கோவில்னு பார்ப்போம் வாங்க. முதலாவது திருவிடைக்கழி குராவடிவேலர் கோவில். இங்க பாதாள அறையில முருகப்பெருமானோட திருப்பாதம் இருக்குன்னு சொல்லப்படுது. அந்த திருப்பாதத்தை மனசார நினைச்சு வேண்டிட்டா நம்ம வாழ்க்கையில இருக்கிற அத்தனை இருளும் விலகி தடைகள் சுக்குநூறா உடையும். இரண்டாவது கூர்வேல் முருகன். அரக்கன் சூரபத்மனை வதம் செய்யறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான் தன்னோட வேலை இங்கதான் கூர்மைப்படுத்தினார்னு புராணங்கள் சொல்லுது. இங்க போய் தரிசனம் செஞ்சா எதையும் சாதிக்கக்கூடிய தைரியமும் தொட்டதெல்லாம் ஜெயமாகும் வெற்றியும் உங்களுக்கு தேடி வரும். மூன்றாவது வேலவனின் மனம் கவர்ந்த வள்ளி தேவி அவதரித்த வள்ளிமலை. இந்த மலையில இருக்கிற சுனையில நீராடி மலை ஏறி முருகனை பார்த்தா எப்படிப்பட்ட மன உளைச்சலும் நீங்கி உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு புது எனர்ஜி கிடைக்கும். நான்காவது செஞ்சேரி மலை. இன்னைக்கும் இந்த மலையில பல சித்தர்கள் அரூபமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு நம்பப்படுது. இங்க இருக்கிற மந்திர தீர்த்தத்துல கிடைக்கும் ஆசீர்வாதம் உங்க பல தலைமுறை கர்ம வினைகளை தீர்க்கும். புண்ணிய சக்தி கொண்டது. கடைசியாக 5வது இடம் கதித்தமலை முருகன். இந்த மலைக்கு போகணும்னு பிளான் பண்ணாலே ஏதோ ஒரு வேளை வந்து தடையாகும்னு நிறைய பக்தர்கள் சொல்றாங்க. ஆனா அந்த தடைகளை எல்லாம் உடைச்சு முருகனின் அருளால இங்க தரிசனம் செஞ்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில வறுமை நீங்கி மிகப்பெரிய பணமழையும் மன நிம்மதியும் கிடைக்கும். இந்த 5 அபூர்வமான திருத்தலங்கள்ல நீங்க எந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க? இல்ல எந்த கோவிலுக்கு போக ஆசைப்படுறீங்க? கமெண்ட்ல ஓம் முருகா மனசார பதிவிட்டு இந்த வீடியோவை உடனே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க.